ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் விஜயில் அடுத்த ஒரு டைம் சேஞ்ச் அப்படிங்கிறதா இது ரொம்பவே முக்கியமான ஒரு டைம் சேஞ்ச். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்குமே தெரியும், நியூ சீரியல் தனம் அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு லான்ச் ஆக போகுது அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஃபிஷியல் லான்ச் ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு நம்மளுடைய டைமிங் அனௌன்ஸ்மெண்ட்டோட ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. எஸ் கம்மிங் February 17 சீரியல் வந்துட்டு 3 o'clock வந்து லான்ச் ஆகுது. ஸோ ஆஃப்டர்நூன் தான். நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன், இந்த சீரியல் வந்து நான் பிரைம் டைமில் லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக பிரைம் டைம் சொல்லியிருந்தாங்க, பட் ரீசெண்டாக ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்கும்போது நான் பிரைம் டைம் சொன்னாங்க. அதையும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். 1:30 இல்லைனா 3 o'clock லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட கெஸ் படி 3 o'clock வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இங்க 17 லான்ச் பண்றாங்க அப்படின்னா 15 வந்து அவங்களுடைய கிளைமேக்ஸா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கெஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கமகள் சீரியலுடைய அடுத்த டைமிங் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டாங்க. 3:30க்கு தங்கமகள் மூவ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா ஆஃப்டர்நூன் எல்லா சீரியல்ஸுமே இப்போ டவுனா இருக்கு. ஸோ என்ன வேணாலும் சேனல் முடிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தங்கமகள் சீரியல் 3:30க்கும் 3 o'clock வந்து தனம் சீரியல் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க பிளான். ஸோ என்ன வேணாலும் மாறலாம். அதே போல் பூங்காற்று திரும்பவுடைய ப்ரோமோவுமே கூடிய சீக்கிரம் வந்துடும். அந்த சீரியல் தான் எனக்கு தெரிஞ்சு 3 o'clock லான்ச் ஆகும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த தனம் வந்து 1:30க்கு போகும்னு நினைச்சேன். பட் எனிவே பூங்காற்று திரும்பமா 1:30 இல்லைன்னா 1 o'clock லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பனிவிழும் மலர்வனம் சீரியலுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்லாட் கொடுங்கப்பா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பேக் டு பேக் மகா சங்கமம், ஒரு நியூ சீரியல் லான்ச், ஒரு டைம் சேஞ்ச், இன்னொரு நியூ சீரியல் ப்ரோமோ சீக்கிரம் வரப்போகுது. இந்த மாதிரி பேக் டு பேக் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்ல நிறைய கை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல இந்த பிரைம் டைம்ல ஒரு பரிசு திருவிழா மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் பிரைம் டைம்ல கொடுத்தாங்கன்னா அதுவுமே கூட இன்னுமே ஸ்லாட்க்கு வந்து பூஸ்டப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா பிரைம் டைம்ல கூட நீங்க ஸ்டோரி வச்சீங்கன்னா ரேட்டிங் வந்துடும். பட் ஆஃப்டர்நூன் சீரியல்ல நீங்க என்ன பண்ணாலுமே ரேட்டிங் வர மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரமோஷன் பண்ண மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. ஸோ என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.